So guys, வேற லெவல் இருந்துச்சு. அதோட சேர்த்து வாங்க வேண்டியது. ஸோ எல்லாருக்கும் வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் நோமா டிடி பேச. நாம் இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸ்க்கு தாங்க போக போகிறோம். எஸ், கொல்லி ஹில்ஸ் ரொம்பவே ஒரு ஆபத்தான ரோடுகளை கொண்ட ஒரு மலை தாங்க அந்த கொல்லி ஹில்ஸ். அந்த தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு டூரிசம் ஸ்பாட்டுன்னே சொல்லலாம். அவ்வளோ ஒரு ரொம்ப 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 நல்லாயிருக்கும். காரணம் பார்த்திங்கன்னா அந்த ஹேர்பின் பென்ஸ் தான். ஸோ அந்த ஹேர்பின் பென்ஸை நம்ம கான்கரர் பண்ணி கண்டிப்பாக இங்கே இருக்கிற பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் வரப்போகின்றோம். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப 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 நன்றி கைஸ். ஸோ கைஸ், லைஃப்பில் பணத்தை தாண்டி சம்பாதிக்க எவ்வளவோ இருக்குது. அது ட்ராவலால் மட்டும்தான் முடியும். புது புது பிளேஸ்க்கு போவோம், புது புது அனுபவங்களை சம்பாதிப்போம், ரொம்ப வாரம் மீட் பண்ணுவோம், ரொம்ப வாரம் பேசுவோம். இதெல்லாம் தாண்டி கிடைக்கிற ஒரு ஃபீல் இருக்கு பாரு, அதுதான் உண்மையிலே நீ சம்பாதிச்ச ஒரு பெரிய சொத்து. அது ட்ராவலால் மட்டும்தான் முடியும். ஒரு அழகான பிளேஸுக்கு போயிட்டு உனக்கு பிடிச்ச சாங்கை ப்ளே பண்ணிட்டு உட்காந்து தனிமையாக கேட்டுப்பாரு, அதோட ஃபீலிங்கே வேற. பறவை போலாகினேன் என்று சிறகும் என் கைகளும் ஒன்று. ராசாலி பார்த்தீங்கன்னா சேலம் இன்னும் 74 கிலோமீட்டர் இருக்குது. கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஃபாரஸ்ட் விட்டு அப்படியே போயினே இருக்கோம். சரி, இதை தும்பலுக்கு இல்லை, தும்பல் முடிகிற வரைக்கும் 30 கிலோமீட்டர். அது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். தும்பல் விடிய காத்தால அந்த சன்ரைஸ் பார்க்குற அந்த வியூ இருக்கே, சீரியஸாக அல்டிமேட் கைஸ், அல்டிமேட்டாக இருந்துச்சு இந்த வியூ. இது பார்த்திங்கனாக்கா வந்துட்டு கொல்லி ஹில்ஸ்க்கு நம்ம போகிற வழியில் தான் வந்துட்டு இந்த வியூவை நம்ம பார்த்தோம். வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அடிவாரத்துக்கிட்ட வந்துட்டோம். அவ்வளோதான், இப்போ மற்ற ரைடர்ஸ்க்கு வெயிட்டிங். கைஸ், அவ்வளோதான், ஏற போகிறோம். இன்னும் இ பாஸ் காமிக்கலை. அடிவாரத்தில் நின்றுருக்கோம். எல்லா ரைடர்ஸும் கிளம்பியாச்சு. ஸ்டாப் பண்ணீங்க, அப்படியே ஒரு சின்ன ஒரு அருவி மாதிரி கொட்டுது. அப்படியே காமிக்கிற பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கு அருவி. அப்போ தண்ணி வந்துட்டு நல்லாவே வருதுன்னு நினைக்கிறேன் மேலே. இங்கே இந்த வியூ பாருங்க, சூப்பராக இருக்கு. பின்னாடி ஃபுல் ப்ளஷ்ஷாக அது ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் பாருங்கள், நைஸ். வெயிட் ஃபார் இட். அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ரைடர்ஸ் நின்றுருக்காங்க. எல்லாம் ஜஸ்ட்டு ஒரு 3 மினிட்ஸ் பிரேக் மாதிரி எடுத்துருக்கோம்.
இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 34th ஹேர்பின் பெண்ட். அதாவது வந்துட்டு கொல்லிமலையிலேயே இந்த ஹேர்பின் பெண்ட் தான் பெண்டை முடிச்சு அப்படியே முன்னாடி போயிட்டு இருந்தோம். வியூ வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு, நீங்களே பார்க்கலாம். இந்த 34th பெண்ட்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டே இருந்தோம். அண்ட் அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 72 ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் எடுக்க முடியலை. எடுத்துருந்தோம், பட் இதில் எல்லாத்தையும் காமிக்க முடியலை. பட் வேறு லெவல் வியூ. சரி வாங்க அப்படியே முன்னாடி போய்கொண்டே இருக்கலாம். நம்ம ரைட்டர்ஸ்லாம் வந்துட்டே இருக்காங்க பின்னாடியே. அண்ட் சேஃப்டி முக்கியம் கைஸ். ஹெல்மெட் விட்டுட்டு போயிட்டீங்க ஸ்ட்ரெயிட்டாக இல்லை எப்படி ரூட்டு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இவங்க எல்லாம் வெட்டி போட்டுருந்தாங்க கைஸ். விட்டுட்டு போயிட்டாங்க. சரி ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால. ஓகே பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் ரூட்டு தெரியும். நீங்கள் அப்படியே இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு நாம் வந்துட்டு அந்த ஃபால்ஸை நோக்கி போனோம். நம்ம ஃபால்ஸ் பார்க்கத்தான் வந்திருந்தோம். ஸோ அந்த ஃபால்ஸை போயிட்டு கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணணும். ஸோ வாங்க சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜபாவும் நானும் அந்த மலை மேலே வந்து குதிக்கலான்னு ஒரு பிளான், சின்ன பிளான் போட்டுருக்கோம். அது தலைகீழ தான் குதிப்பான்ட்டு ஜபா சொல்கிறான். ஸோ நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்க, தலைகீழாக குதிக்கலாமா? ஸோ இதுதான் கோவில். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் வந்துட்டு அப்படியே லெஃப்டில் ஒரு சின்னஸாக ஏதோ வாட்டர் ஃபால்ஸாக இல்லை குட்டியான்னு தெரியல, அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி போகணும். சின்னஸாக அருவி மாதிரி கொப்புதுன்னு சொன்னாங்க, போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சுபா வந்துட்டு இங்கே நின்று காற்று வாங்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல, ஒரு ஆழ்ந்த யோசனையிலே இருக்காரு அவரு. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல ஃபோனில். பட் சின்னஸாக ஒரு சின்ன ரொம்பவே சின்ன குட்டை மாதிரி தான் தெரியுது. அது சுபாக்கு மட்டும்தான் பத்தோன்னு நினைக்கிறேன். இன்னும் இல்லை, வாட்டர் ஃபால்ஸ் போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ சுபா நான் சொல்லலாம், இது பார்க்கறதுக்கு இதுக்கு வரணும், எல்லாமே கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளே பாய் இறங்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு தண்ணியில். ஃபோன் எடுத்துட்டாரு. ஃபோன் எடுத்தா நச்சுன்னுங்கிறானுங்க. ஜபா ஃபோன் எடுத்தா நச்சுன்னுங்கிறானுங்க. ஹலோ
துபாயிலேருந்து என் பிரதர் மைக்கா சரி தண்ணி பா ஜபா தண்ணி செம சில்லு இருக்குதுல்ல ஓ ஆமாம் ஆனால் நான் கால் தான் விடல இப்போ தான் விட போகிறேன் ஸோ தண்ணி வந்துட்டு ஓ பா ஐஸ்லேருந்து தண்ணியை கரைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது தண்ணி பா தண்ணி வந்துட்டு ரொம்ப ஐஸ்கினா மோசமாக இருக்குது தண்ணி செம்ம சில்லுன்னு இருக்குது சரி அப்படியே இங்கே அப்படியே கீழே இருக்குனாக்க வந்துட்டு ஏதோ சின்னசாக வாட்டர் ஃபால்ஸ் ஏதோ சின்னசாக இருக்கிற மாதிரி சொன்னாங்க சரி அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டிருக்கோம் பட் ஆகாய நீர்வீழ்ச்சிக்கு இப்போதைக்கு விடலை ரொம்பவே எக்ஸ்பெக்டடாக வந்தோம் பட் போலீஸ் விடலை தண்ணி என்ன சவுண்டு சரி நாம் போயிட்டு அந்த நீர்வீழ்ச்சியை போய் பார்க்கலாம் இது ஆகாய நீர்வீழ்ச்சி பார்ட் 2 அதாவது சின்ன நீர்வீழ்ச்சி தான் இங்கே அவங்க வரலையா சரி அவங்க வரலன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கே வராங்க பார்ப்போம் நல்லா இருக்கு தண்ணி சவுண்டு கேட்கறதுக்கே அப்படியே ரொம்ப தண்ணி சவுண்ட் கேட்கறதுக்கே ஒரு மாதிரி அப்படியே செம்மையாக இருக்குது பட் சேஃப்டி ஃபர்ஸ்ட் சேஃபாக தான் நம்ம போனோம் கொஞ்சம் தூரம் தான் நம்ம விளாக் பண்ணணும் அப்படியே அங்கங்கே சின்ன சின்ன குட்டி குட்டி அருவி கொட்டிட்டு இருக்கு பரவாயில்ல கைஸ் இது வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் டேஞ்சராக இல்லை பட் இருந்தாலும் சேஃப்டி ரொம்ப முக்கியம் வாட்டர் ஃபால்ஸ் ஃபுல்லு ரொம்பவே எளிதாக தான் வச்சுருக்காங்க ரொம்ப டர்ட்டியாக இருக்குது பரவாயில்ல வாட்டர் ஃபால்ஸ் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது சின்ன வாட்டர் ஃபால்ஸ் பரவாயில்ல ரொம்ப டேஞ்சராகவும் இல்லை பட் இருந்தாலும் கண்டிப்பாக நான் அதுலேயும் போய் பார்க்கல இருந்தேன் இங்கே நல்லா தான் இருக்குது பட் தண்ணி ஒண்டி ஐஸை கரைச்சோனாக்கா ஐஸை கரைச்சா விட்டா என்ன தண்ணி வருமோ அந்த மாதிரி இருக்கு தண்ணி வேற லெவல் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டு இருந்தோம் சரி அப்படியே இந்த வியூ பாயிண்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு எடுத்தோம் கிட்டத்தட்ட வந்துட்டு 63rd 62nd பெண்டில் இருக்கோம் ஸோ ஜஸ்ட் லுக் அட் த வியூ சூப்பராக இருக்குது அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானையும் டிங்குன்னு அழுத்திடுங்க ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ்